வணக்கம் நமஸ்தே டு த வீடியோ கைஸ். நம்ம அந்த வீடியோவில் விட்டு பார்த்துலேருந்தே கண்டினியூ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்னத்தை நோக்கி ஓட்டிகிட்டு இருக்கோம்னா, அந்த லிங்க்ஸ் பண்ணி நான் போட்டு துவச்சி பவச்சி பீஸ் பீஸாக தூக்கி பிச்சு எரியலான்னு பார்த்துட்ருக்கோம். அது வேற ஒன்றும் நம்ம பண்ணல. எனக்கு ஆர்மர் எதுவும் அடித்தா ஹெல்த்து பிச்சுட்டு போகணும். அடித்தா ஹெல்த்தே குறையவே மாட்டேங்குது, ஏன்னே தெரில கைஸ். அப்கிரேட் பண்ணிக்கோ. Machetes upgraded. ஏன்னா இப்படி காண்டாமி உட்காந்து இருக்க மாதிரி பேசுறீங்கன்னா அதான் சும்மா தான். இன்னும் 2 ஃபைட்டை முடிச்சாலே நம்ம போயிட்டு அந்த லிங்க்ஸை போட்டு தொடச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஆர்மர் அப்கிரேட் மட்டும் போட்டுக்கலாம். இருக்கிறதே நம்மளோட ஹெட்டு ப்ரொடெக்ஷன் தான். நான் கண்டுக்கிறதே இல்லை இப்போதைக்கு ஹெட்டுக்கு ஆர்மர். ஐரனே ஓன்ட்டு என்ன தான் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்ன ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குடா. ஐரன் அது வந்துட்டு என்னன்னா இப்படி ஐரன் கணக்காக நீ உடம்பை பில்ட் பண்ணி வச்சுருக்கலாம். என்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எவ்வளோ பில்ட் பண்ணி வச்சுருக்குறாயோ. கூறு ஐரன் கூறு. என்ன டிஃபெண்ட் பண்ணுற டிஃபெண்ட் பண்ணல. இப்போ நான் என்ன வெறி பிடிச்ச காண்டாமி இருக்க மாதிரி பண்ணுறேன். அது ஐரன் வெட்டு குத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அதுன்னு இப்படியெல்லாம் போட்டு துவன்னு துவைக்கக்கூடாது. அடிச்சா நான் மட்டும்தான் துவன்னு அடிக்கணும். போட்ட நீயோ தட்டு விழுந்துச்சு சத்தம். வாங்க தம்பி வாங்க, அடியை வாங்கிட்டு போங்க. வாங்க தம்பி வாங்க, அடியை வாங்கிட்டு போங்க. பேக்லேயே ஒரு குத்து. எந்த பார்ட்டில் அந்த குத்து விழுந்துச்சுன்னு நீங்கள் இதை பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் இதை பார்த்தீங்களா கைஸ்? அடுத்தது இன்னொரு 4-5 வீடியோ கழிச்சு அந்த பாஸ் ஃபைட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு லிங்க்ஸ் ஃபைட் தான் டைரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு இதை மட்டுமே காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்காது. எப்படியே என்னடா போகிறான் அடிக்கிறான் வரான் துவைக்கிறான் போட்டு அடிக்கிறான் இவ்வளோ ப்ரோவாக இருக்கான் அப்படின்ட்டு. நாங்கள் இப்போ மறுபடியும் ஃபைட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபியண்டு எத்தனை வாழை தான் நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போவானோ தெரியல கைஸ். இவனுக்கு வேறு வேலையே நீ அடி வாங்கிட்டு போகிறத தவிர. ஃபியண்டு அது வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே வெப்பனை வச்சுட்டு இருக்கிறதுனால நீ ஜெயிச்சிட்டேன்னு இவ்வளோத்துக்கிட்டு போயிட்டேன்னா நான் பட்டுட்டு விட்டுருவேன். அதை விட்டுட்டு இப்படி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணிட்டு போனேன்னா போட்டு துவைப்பேன். நம்ம குழுவை எப்படி டீலிங் கான்ட்ராக்டிங் என்ன சொல்கிறேன் சொல்லு. ஃபியண்ட் பக்கத்தில் என்ன போட்டுருவேன் சொல்லு. போட்டுருவேன்ற அடிக்கிறியா ஒரே அடியில் சாவர பார்க்குறியா? ஒரே அடியில் சாவர பார்க்குறியா? நான் அந்த டே நீங்கள் ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா நான் பாட்டுக்கிட்டு விட்டுருப்பேன். ஃபியண்டே நீ உனக்கு லாஸ்ட் சான்ஸ் அவ்வளோதான் கொடுத்தது, புரிஞ்சா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது போடான்னா நானும் உசுரோட கூட முடியாது போடான்ருவேன், புரிஞ்சிச்சா? சாவே வாயண்டா டே ஃபியண்டே. அது வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஃபைட் ஜெயிச்சிட்டேல. உனக்கு அண்ணனை பற்றி தெரியுமா இப்போ தெரியாதா? இந்த மாதிரி பண்ணக்குள்ள மாட்டினோனாலே அவ்வளோதாங்க. என்ன வெறிதான் செருப்படி வாங்காமல் நம்மளே எப்படி எக்ஸிட் ஆகியாது ரொம்ப நல்லது. இரு தம்பி இரு வாங்க வரேன், வெயிட் பண்ணி உனக்கு செருப்படி பார்க்க வந்துட்டேன். இதெல்லாம் ஓகே தம்பி. என்னோடய ஹெல்மெட் தான் எல்லாமே 100 கணக்கில் வச்சிட்ருக்கோம். என்னோடய ஹெல்மெட்டோட நிலமே நீங்கள் பார்த்தீங்களோ? சரி ஓகே, பையன் எப்படி ஈஸியாக இருப்பான் கைஸ். இது வேறு ஒன்றும் இல்லை, எனர்ஜியில் அதான் போய் யாரை பார்த்து ஃபுல்னு பண்ணிட்டு இருந்தேன். லிங்க்ஸ் மண்டேனோட சோல்ஸெல்லாம் நான் எப்போ தான் போட்டு முடிக்காதான் தெரியல கைஸ். முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். இல்லை ஜெயிச்சுட்டு ஃபியண்டே வந்துட்டேன் தம்பி. என்ன ஒன்று துவைக்க வரட்டா அண்ணன் தான் வரட்டா.
அடிச்சிட்டா ஏன்டா அவன் இப்படி அடிக்கிறவன்? ஏய் நீ ஸ்பெஷல் மூலம் போடுறடா டேய். சரியில்லை தம்பி, நீ தம்பி அப்படின்னா நாங்களும் எடுத்தது சொல்லிட்டு வந்து காலையே அடிப்போம். சாவே அப்படின்னு நான் காலையே வைக்கலான்னு பார்த்தா இவன் காலையே தூக்கிட்டு வந்து அடிக்கிறான். பார்த்தா நான் அவன் தலை மேலே வச்சுனேன். இந்த மூவை தாங்க நானும் போடலாங்கிறத பார்த்தேன். இல்லை வேணாம் பறந்துடுறா கைப்புள்ள. எவன்டா அவன் தேவையில்லாம வந்து நான் எவன்டா அவன் அக்ரெசிவ் போயிருப்பான். நேரம் அவன் துளியோடு தாங்க வச்சிருக்கு லைனு. நேரம் அக்ரெசிவாக போயிருப்பான். சாவே என்னடா என்ன அக்ரெசிவ் போறியா இப்போ நீ முதல்ல ஹார்டு போறியான்னு பாடுறா டேய். உசுரோட முதல்ல இருக்கியான்னு பாடுறா. என்னடா தப்பிச்சு ஓடுற இப்பெல்லாம் தம்பே. அது அண்ணன் கூடலாம் வச்சுக்கவே கூடாது. ஒரு வாட்டி கூட வாங்க பர்ஃபெக்டாக முடிஞ்சோம் பத்தியா சியாண்டே. அது வந்துட்டு நான் இப்போ ஃபுல் ஃபார்மே இல்லை. இப்போ தான் தம்பி நான் ஃபுல் ஃபார்மில் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா லெஸ் ஷேட் ஆஃப் இட் என்னோட திறமைய கைஸ். அப்படியே நான் இங்கே ஒரு ஹார்ட் லெவல் ஃபைட்டையும் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். இல்லைனா சரி அடுத்தது இப்போ இதை போட்டு நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நம்மளுக்கு லெவலப் ஆகிடும். பரவாயில்ல லெவலப் ஆயிடுச்சுன்னா அடுத்த படை கூட நம்ம வாங்கி போட்டோன்னா அப்படியே நம்மளுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அடுத்த லிங்க்ஸாலையும் போட்டுடலாம் நம்ம. லிங்க்ஸே வரேன்டா டும்கு வந்துட்டேன்டா டேய் வந்துட்டேன்டா. ஏய் எவன்டா இவன் இப்படி அடிக்கிற நீ தம்பி? அது வந்துட்டு அண்ணன் ரொம்ப ஒரு டைஹார்ட் ஃபைட்டராக போயிட்டேன்னா அதனால உன்னை நான் கண்ட இடம்னு கூட பார்க்க மாட்டேன். டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். காலையே எட்டி வரப்பேன். வாயை மூடிட்டு கடந்தனா உனக்கு நல்லது புரிஞ்சா? உடம்பு புண்ணாமல் இருக்கும். சாவே அவ்வளோதான் கதை ஓவர். 3 காம்போ. அதில் ஒன்று கிரிட்டிக்கல், ஒன்று ஹெட்டிட்டு, இன்னொன்று கிரிட்டிக்கல். தம்பி அது வந்துட்டு என்னன்னா எனக்கு பறந்து அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சாவே தம்பே சூப்பர் பங்கனமணி சாவே நீ சாவே என்ன கைஸ் இது? போடு டைஹார்ட் ஃபைட்டர் போடு. ஒன் மோர் டைம் டைஹார்ட் ஃபைட்டர் கைஸ். டைஹார்ட் ஃபைட்டர் யூ வின். ஹார்ட் ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் கான்ஸ் ஜாஸ்தி தேவை. What a medical miracle profile போடா. லிங்க்ஸோட அடுத்த பாடி கார்டு ஐம் கம்மிங். கைஸ் இந்த மாதிரிலாம் லைவ் வால்பேப்பர் வச்சிங்கன்னா உங்கள் ஃபோனு நாசமாக நாரி போயிடும். சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ரன்னிங்லேயே இருக்கும். இதெல்லாம் அப்படியே உங்கள் ஃபோனில் ஒரு வீடியோ ப்ளே விட்ட மாதிரியே சார்ஜ் குறைஞ்சி போயிடும். இப்படியெல்லாம் வச்சுன்னா ஃபோனை நாசமாக நாரி போயிடும். அதனால் இதை வைக்க வேண்டாம் என்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். Avenger 24% chance that River Avenger grants a critical hit with 165% damage for 5 seconds after receiving a critical hit. லனே வேலை முடிஞ்சிட்டோ. மலைக்கு போ குதிக்கலாம். மலைக்கு போ. வெப்பன்ஸ் வாங்கலாமே, என்ன பண்ணலாம் கைஸ்? வெப்பன்ஸ் வாங்கிடலாமா? மேலே போ 2500 ட்ராக்ஸ்டர்ஸ். அச்சோ 2500 ஆம்ல கைஸ். 2500 அடுத்த வீடியோவில் வாங்கிடலாம். பாய் ஃப்ரம் கௌதம்.